ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குமார் தம்பியை காமிக்கிறாங்க. என்னப்பா சைலண்ட்டாக இருக்க, திருந்துட்டியான்னு சொல்லி கேட்டால், இல்லைப்பா ஜெயிலுக்குள்ள வச்சு கும்மாங்குத்து குத்திட்டாங்க, வாயை திறக்க முடியல அப்படிங்கிறாரு. சரி, இவர் ஒரு பக்கம் இப்படி சொன்னாலுமே அதுக்கப்புறம் நாங்கள் போய் ராஜ்ய கூட்டு வரலான்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல பேரதிர்ச்சியாமா, ஷாக்காவுடா அப்போ தான் நம்புவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவர் ஷாக்காக அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, நடந்ததுலேருந்து இப்போ வரையும் எபிசோட ஓட்டி காமிக்கிறதுக்கே இவங்க பாதி எபிசோட முடிச்சிட்டாங்க. சரிப்பா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நான் போய் ராஜ்ய கூட்டு வர போறேன், வெளியே வந்து நின்று ராஜின்னு சொல்லிட்டு கூவறத பார்க்கணுமே. நம்ம ராஜி காதுல தேன் வந்து பாயுதுபங்க, வேற லெவல்ல இவங்க பாஞ்சுக்கிட்டு ஒடியார. கடைசியில வந்துட்டு, அப்பா அம்மா என்கிட்ட பேசிட்டீங்களா, வாங்கப்பா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இவங்க எமோஷனலாக, அம்மா உன்னை கூட்டிட்டு போக வந்திருக்கோமா, உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டோமா அப்படின்றாங்க. கடைசியில கோமதி அம்மா என்ன பேசுறீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் பாண்டின்னு ஒரு பக்கம் வந்துட்டாரு, ஏன் மருமகளை போய் கூட்டு போகணும்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் நீ பேசக்கூடாதுப்பா, இடையில வராதிங்க, இது அப்பா பிள்ளைங்களுக்கு உள்ள உறவு, நீ உன் பொண்ணை கூட்டு போனால நாங்க தடுத்துமா, இல்ல அட பாவிகளா, இதை கூட பகையா தான் பார்ப்பீங்களாடா, உறவா பாருங்கடா எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ராஜி ஒரு பக்கமாக 10 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டாங்கடா பிளேடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எபிசோடாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணோம், ஆனால் இப்போ பிடிச்சி போய் வாழ்கிறோம், நல்லா தான் இருக்குது என்னோட லைஃப், இங்கே எனக்குன்னு இருக்கவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே ஓட்டி காமிச்சிட்டாங்க. இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கதிர்பட்ட பாட பார்க்கணுமே, அப்படியே கண்ணீரே பொலன்னு கொட்டிடுச்சு. ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி ஒட்டுப்பாங்க, பொண்ணுங்க இல்லாமல் இருக்க முடியாதுங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டா அவங்க கௌரவம் குறைஞ்சி விழுந்துருமே. இந்த மாதிரி தாங்க நாட்டில் முக்காவாசி பேர் சுற்றுறாங்க. கட்டின பொண்டாட்டி இல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் அதை ஒத்துக்கிட்டா கௌரவ குறைச்சல். நல்லா வருவீங்கடா. சரி, இங்கே இந்த அலப்பறம் நடந்தாலும் அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒன்று விட்டுட்டு போயிடுவேன்னு நீ நினச்சியான்னு சொல்லிட்டு லுக்கு வேற மாதிரி விடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.